ஃபஸ்ட் இயருக்கு இவ்வளோ புக்ஸா? இல்லை, இது பாதி தான். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனலுக்கு புதுசுனா நீங்கள் பார்த்துருக்குது நீட் கிராக்கர்ஸ் தமிழ். நான் உங்கள் கிஷோர், செகண்ட் இயர் MBBS, கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ். இந்த வீடியோவில் ஃபஸ்ட் இயருக்கு தேவையான அந்த 3 சப்ஜெக்ட்ஸ் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி மூணுத்துக்கான புக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இங்கே அனாட்டமிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அனாட்டமி பொறுத்த வரைக்கும் 2 புக்கு தான், பிடி சௌரஸ்யா, இன்னொன்று விஸ்ராம் சிங். இதை தான் இந்தியன் தமிழ்நாட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. இல்லையா நான் வந்து கிரேஸ் அனாட்டமியில் கேள்விப்பட்டனே நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா, கிரேஸ் அனாட்டமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது பிஜி லெவலுக்கான புக்கு. யூஜி யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா யூஸ் ஆகும். பிக்சர்ஸ் அண்ட் ஒரு சில டாப்பிக்கை நீங்கள் பார்த்துக்கலாம். கிரேஸ் அனாட்டமிலாம் வாங்கி அதில் படிக்கணும்னு உட்காந்திங்கன்னா ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் நிறைய போட முடியாது. அனாட்டமி இஸ் ஏ மோர் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட். நீங்கள் ப்ராக்டிக்கல் செஷன்ஸ், அந்த டிசெக்ஷன் ஹாலில் போய் கிளாஸ் அட்டன் பண்ணி கேடவரில் லேர்ன் பண்ணால் தான் அனாட்டமி புரியும். புக்கு வந்து ஒரு தியரிட்டிக்கல் ஹெல்ப், எக்ஸாம் பர்பஸ்க்காக. அனாட்டமியை நீங்கள் கேடவரில் தான் படிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு வந்து பிடிசி சௌரஸ்யை பற்றி பார்க்கலாம். பிடிசி புக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா 4 வால்யூமில் இருக்கும். ஃபஸ்ட் வால்யூம் அப்பர் லிம் அண்ட் தொராக்ஸ், செகண்ட் வால்யூமில் லோவர் லிம் அண்ட் அப்டாமன் பெல்விஸ் இருக்கும், தேர்டில் ஹெட் அண்ட் நெக், ஃபோர்த் வால்யூமில் பிரெயின், அதாவது நியூரோ அனாட்டமி இருக்கும். அப்புறம் இது குட்டி புக்கு இருக்குது. எதுன்னு கேட்டிங்கன்னா இது ஜென்ரல் அனாட்டமி, சின்னதாக அழகாக இருக்கும், பார்க்க குட்டி குட்டியாக ஈஸியாக படிச்சு முடிச்சிடலாம். அடுத்தது விஸ்ராம் சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அது 4 வால்யூம் இருக்கும். அதை அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிடிசி ஃபஸ்ட்டு ஏன் ப்ரிஃபர் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, பிடிசியில் வந்து எல்லா டாபிக், எந்த டாப்பிக்னு எடுத்துக்கோங்க, அது வந்து இன்ட்ரடக்ஷன் வந்து நல்லா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அப்ளைடு அனாட்டமியும் நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு. இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா அது அப்ளைடு அனாட்டமி, கிளினிக்கல் அனாட்டமின்னு கொடுத்துருப்பாங்க. தனியாக செப்பரேட்டாக பாக்ஸ் போட்டு ஃபேக்ட் ஸ்டூடெண்ட் மெம்பர்லாம் அழகாக கொடுத்துருப்பாங்க. மற்ற புக்லையும் இருக்கும், பட் கம்பேரிட்டிவ்லி இதில் வந்து நல்லாயிருக்கும். டயக்ராம்ஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் எல்லா டாப்பிக்கும் நான் இந்த ஒரு புக்லேயே படிச்சுட்டா ஓகேவான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. ஒரு சில டாப்பிக்கு நீங்கள் வேறு புக்கு ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மோர் ஓவர் இந்த புக் பிடிசி வந்து நல்லாயிருக்கும் அனாட்டமிக்கு. ஸோ உங்கள் காலேஜில் வந்து நீங்கள் போனோடனே ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான் நடக்கும். ஒரு ஃப்ரெஷர்ஸ் கோர்ஸ் மாதிரி நடக்கும். அது வந்து 15 டேஸாக இருக்கலாம், இல்லை 30 டேஸாக இருக்கலாம். எனக்குலாம் 30 டேஸ் நடந்துச்சு. அப்போல்லாம் நீங்கள் வந்து புக்ஸ்லாம் படிக்க மாட்டீங்க. ஒரு ஜாலியாக ஒரு ப்ளே ஸ்கூல் மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க எந்தெந்த புக் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு காலேஜ்லையும் ஒரு காலேஜ் அந்த புக்கும் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அதனால் உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அந்த புக்கை மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா புக்ஸை நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பிடிஎஃபாக எல்லாமே இருக்கும். நீங்கள் பிடிஎஃபாக வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பிடிசி உங்கள் காலேஜில் வாங்க சொல்லலாம்னா பிடிசி வாங்கிடுங்க. அப்புறம் விஸ்ராம் சிங் வந்து நீங்கள் பிடிஎஃபாக வச்சுக்கலாம். இல்லைனா லைப்ரரியில் போய் அப்ரோச் பண்ணி அங்கே வந்து படிச்சுக்கலாம். நீங்கள் பிக்சர் கூட எடுத்துகிட்டு வந்து படிச்சுக்கலாம். இப்போது பிடிசியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஏ குட் மார்க். நீங்கள் இதிலே படித்து டிஸ்டிங்ஷன் ஆனர்ஸ்லாம் வாங்கலாம். ஆனால் நான் வந்து இது இப்போ படித்தேனே கிடையாது. நான் வந்து பிடிசி படிக்கல. நான் வந்து விஸ்ராம் சிங் தான் படித்தேன். எங்கள் காலேஜில் விஸ்ராம் சிங் தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. விஸ்ராம் சிங்கில் 4 வால்யூம் தான். ஜென்ரல் அனாட்டமிலாம் தனி புக்கு இருக்காது. 4 வால்யூத்துலேயே எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. விஸ்ராம் சிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ஓரியன்டட் புக் மாதிரி இருக்கும். மோரோவர் அந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ட்ரோ வந்து படிக்கும்போது கொஞ்சம் லைட்டாக புரியாத மாதிரி இருக்கும். அதனால் நான் இன்ட்ரோ வந்து எல்லாமே பிடிசியில் படிச்சிருவேன். கண்டென்ட்டை வந்து விஸ்ராம் சிங்கில் படிப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் அனாட்டமிக்கு ஃபாலோ பண்ணேன். அனாட்டமிக்கு அப்புறம் டிசெக்ஷன் ஹாலில் வந்து கன்னிங்ஹாம் மேனுவல்னு ப்ரிஃபர் பண்ண சொல்லுவாங்க. நான் பிக்சரில் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த புக்கு. அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கலை. நான் ஏன் வாங்கலைன்னா எங்களை வந்து பேட்ச் வைஸ் தான் எங்களுக்கு டிசெக்ஷன் நடக்கும். ஸோ பேட்ச்சில் ஒரு 2-3 பேர் கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணி படிச்சுப்போம். ஆனால் எல்லோரும் தான் வாங்க சொன்னாங்க. ஆனால் அதை வாங்கலை. நீங்கள் வாங்கிறது நல்லது. உங்கள் காலேஜில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அனாட்டமி இவ்வளோ தான். அண்ட் காய்ஸ், அனாட்டமி சொல்ல மாட்டேன். அனாட்டமியில் நியூரோ அனாட்டமி அண்ட் எம்ப்ரியாலஜிக்கு செப்பரேட்டாக 2 புக் வாங்க சொல்லுவாங்க. நியூரோ அனாட்டமி இப்படி வாங்கிட்டு இருந்தால் விஸ்ராம் சிங் புக் நியூரோ அனாட்டமி நல்லாயிருக்கும். இந்த கிராஸ் செக்ஷன் அந்த நர்வ் பாத்வேலாம் அதில் நல்லா அழகாக கொடுத்துருப்பாங்க. கோர்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு. அப்புறம் ஐபி சிங் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ரியாலஜிக்கு அது பிக்சரில் போடுறேன். அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வாங்கிக்கலாம். அந்த ஃபஸ்ட் வீக் டெவலப்மெண்ட், ஃபஸ்ட் மந்த் டெவலப்மெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த புக்கு வாங்கிக்கோங்க. அது 2 புக்கு அவ்வளோதான். மற்றபடி அதுக்கு இந்த ஆத்தர் இருந்தால் அது தரல. ஸ்டாண்டர்டாக ஒரு ஆத்தர் வாங்கிக்கோங்க. ஐபி சிங் வாங்கிக்கோங்க எம்ப்ரியாலஜிக்கு. நியூரோ அனாட்டமிக்கு விஸ்ராம் சிங் நல்லா. அடுத்து நம்ம என்ன சப்ஜெக்ட் புக்ஸ் பார்க்க போகிறோம்னா ஃபிசியாலஜி. ஃபிசியாலஜி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். வீடியோஸ் பார்க்குறீங்க 90% ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அவ்வளோதான். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கைட் அண்ட் ஹால் பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கு ஒரு நல்ல புக்கு, ஸ்டாண்டர்ட் புக் சொல்லுவாங்க. இந்த புக்கில் என்னென்னா எந்த ஒரு கான்செப்ட் எடுத்தாலும் ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. டெப்த்தாக அந்த டாபிக் என்னவோ அது கோராக கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு புக்கு. அடுத்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிகே பால். எங்கள் காலேஜில் ஜிகே பால் தான் ஃபாலோ பண்ணி சொன்னாங்க. இந்த புக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஜிகே பாலில் எந்த டாபிக் எடுத்தாலும் கொஞ்சம் பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டீப்பாக போவாங்க. ஸோ எது ப்ரூவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கைட் அண்ட் ஹால் ஸ்டாண்டர்ட் புக் தான்.
பட் இது அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொஞ்சம் எவ்வளோ லைட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போது எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் சொல்கிறேனே, இப்போது பிளேட்லெட்ஸ்னு ஒரு டாபிக் எடுக்கணும் வைங்க. இப்போ இந்த புக்கில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ இந்த புக்லேயும் எடுத்தீங்கன்னா வைங்க, இப்போ பிளேட்லெட்ஸ் பாருங்கள். இது கைடன் ஹால் அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எடுத்தோடனே அதோட ஃபிசியாலஜிக்குள்ளே போயிட்டுருப்பாங்க. 2 பேஜ் தான் இதிலே முடிச்சிருப்பாங்க. அதுவே இப்போது ஜிகே பாலில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட ஃபிசியாலஜி, அப்ளைடு ஃபிசியாலஜிலாம் போட்டு ஒரு 4 பேஜுக்கு மேலே போயிருக்காங்க. இதில் வந்து நிறைய நீங்கள் படிக்கணும். டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஜிகே பால் படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு ஓர் ஃபிசியாலஜி மட்டும் போதுன்னா கைடன் ஹாலை வாங்கிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், ஒன்ஸ் உங்கள் காலேஜில் என்ன ப்ரிஃபர் பண்ண சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு அப்புறமா வாங்கிக்கோங்க. ஜிகே பால் புக்கெலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு. நீங்கள் ஜிம் போகிற பர்சனாக இருந்தீங்கன்னா பைசப்லாம் இந்த புக்கு போதும், அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். பப்ளிஷரை பொறுத்து இது ஒரே வால்யூமும் இருக்கும், 2 வால்யூமும் அவைலபிளாக இருக்கும். லேட்டஸ்ட் எடிஷன் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸ், ஃபிசியாலஜிக்கு இதுதான் ஸ்டாண்டர்ட். அப்புறம் எக்ஸாம் ஃபேவர் புக்ஸ்னு சிலது இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து எங்கள் சீனியர் சொன்ன புக்ஸு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை இருப்பாங்க, எல்பிஆர்னு சொல்லுவாங்க, எல் பிரகாஷம் ரெட்டி. அப்புறம் இன்னொரு புக்கு செம்புலிங்கம்னு இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசியாலஜி கோராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஜஸ்ட்டு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எல்லாமே இருக்கும். படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாமுக்கு பாஸ் ஆகிடலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கும். ஒரு சில டாபிக் 2 பேஜில் முடிச்சிடுவாங்க சாப்டர், எவ்வளோ தான் பாருங்கள். குட்டியாக இம்பார்ட்டன்ஸ் எதுவும் அது மாதிரி தான் இருக்கும். செம்புலியம்லாம் இதோட இன்னும் கம்மியாக இருக்கும். இதில் 2 பேஜ் இருந்தால் அதில் 1.5 பேஜ் தான் இருக்குமே. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்கள் படித்து பாஸ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர அண்டர்ஸ்டாண்டிங் டீப்பாக அதெல்லாம் இருக்காது. ஸோ அதெல்லாம் நான் இப்போ இனிஷியலாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எக்ஸாம் டைமில் உங்களால் முடியல, ஸ்டார்டிங்லேருந்தே நான் ஒழுங்காக படிக்கலை, ஊர் சுற்றினா காலேஜ் ஒழுங்காக கிளாஸே அட்டன் பண்ணுறதுலான்றவங்க மட்டும்தான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இதை ஸ்டார்டிங்லாம் வாங்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வாங்க, அதை படிங்க, ஓகேவா? அடுத்து ஃபிசியாலஜியோட ப்ராக்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிகே பால் ப்ராக்டிக்கல் புக் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் மேனுவல். ப்ராக்டிக்கல் மேனுவல் வந்து பார்த்திங்கன்னா அது வாங்கினா நல்லா தான் இருக்கும். ஏன்னா எப்படி ப்ராக்டிக்கல் பண்ணணும், சில இதெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுறது படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் புரியும். அந்த ஃபிசியாலஜி ப்ராக்டிக்கல் கேட்குற கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும், ப்ராக்டிக்கல் மேனுவலில் தான் இருக்கும். அதெல்லாம் படித்தா தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டைமில் எக்ஸாமினர்ஸ்க்குலாம் கொஷினுக்கு ஆன்சர் பண்ண வசதியாக இருக்கும். ஃபிசியாலஜியில் இவ்வளோ தான். அடுத்து என்ன சப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா பயோகெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக எல்லாம் இந்தியன் ஆத்தர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து புக் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் வாசுதேவன்ஸ் பயோகெமிஸ்ட்ரி இருக்கும். லேட்டஸ்ட் எடிஷன் பார்த்து வாங்கிக்கோங்க. என் காலேஜ் சஜஸ்ட் பண்ண புக்கும் இதுதான். தமிழ்நாட்டில் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் எல்லாருக்கிட்டையும் கேட்ட வரைக்கும் எல்லா காலேஜ்லையும் மோஸ்ட்டாக வாசுதேவன் புக் தான் ஃபாலோ பண்ணாங்க. இதை விட்டால் அடுத்தது சத்யநாராயணா அப்படின்னு ஒரு புக் இருக்கும், அதுவும் சில காலேஜில் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் எனக்கு கேட்டிங்கன்னா வாசுதேவனே நல்ல புக்கு தான். மொத்தம் எல்லா கான்செப்ட்மே நல்லா கொடுத்துருப்பாங்க, இதே படிச்சுக்கலாம். இதை தவிர்த்து வேறு என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா லிப்பன்கார்ட் அண்ட் ஹார்பர் 2 ஃபாரின் ஆத்தர் புக் இருக்கும். லிப்பன்கார்ட் புக்கில் இந்த மெட்டபாலிசம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஃப்ளோ சார்ட் மாதிரி சூப்பராக போட்டிருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த லிப்பிட் மெட்டபாலிசம் ஒரு சாப்டர் இருக்கும், அதெல்லாம் நான் அதில் படித்தேன். கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசம்லாம் அதில் அழகாக கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கை நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா பிடிஎஃபில் வச்சு பார்த்துக்கோங்க, அதே மோர் தென் எனாஃபாக இருக்கும். ஸ்டாண்டர்டாக ஒரு புக் தான் வாசுதேவன், ஒரு புக் வாங்கிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்லையுமே நீங்கள் எல்லா புக்கும் வாங்கணும் அவசியம் இல்லை. ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா புக்குமே பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங் அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் இருக்கிறப்போ பிடிஎஃபில் படித்து பாருங்கள். இப்போ எனக்கு நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு புரிஞ்சு வச்சு நான் சொல்கிறேன், அது எல்லாருக்குமே செட் ஆகாது. நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு எந்த புக்கில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த புக் வாங்கிக்கோங்க. இந்த புக் தான் வாங்கணும், அந்த புக் தான் வாங்கக்கூடாதுன்னு அப்படின்னு எதுவும் சொல்லலை. என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொன்னேன். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கிற புக்ஸை பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நான் ஆன்லைன் ரிசோர்ஸஸ் அவைலபிள் ஃபார் ஃபஸ்ட் இயர் MBBS போடுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய், see you.